ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை உள்ள தேவனே உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளை தேவனீர் எனக்கு தருவீராக. கிருபையுள்ள கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எண்ணி போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை இறப்பில்லை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர்கள், மாறாமல் எப்போதும் காத்து வருகிறார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் வல்லவரை
உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் வாய்க்கால்களை நமக்காக திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமென். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லை, வறட்சி காலத்திலும் பயமில்லை. ஏன் என்று சொன்னால் என் வேர்கள் தண்ணீருக்குள். நம் ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவு, அல்லேலூயா, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு ஆழமாய் இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நாம் வேர் பெற்றி கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காகவே நம்மை கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்த ஆண்டவர். அவரிடத்துல அவருடைய அன்பை ப்ரூவ் பண்றதுக்கு மறுபடியும் வேற எதையாவது ஒன்று நம்ம கேட்கக்கூடாது. அவைகள் மேல் நம்முடைய விசுவாசம் அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை, ஆனால் ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை அன்பு செய்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவனை ஆசீர்வதிப்பார்ல, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. அதற்காக நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் நம்பி உள்ளேன், உறுதியாய் பற்றி கொண்டேன். கர்த்தர் நான் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பாடுவோம். வெப்பமிகு நாட்களில் லட்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள், இலை ஊதிராமரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள், இலை ஊதிராமரம் நான். எப்போது பசுமையினாலே நம்பாமல் கனி கொடுப்பேன். எல்லாரும் வாய்கள் திறந்து எப்போது பசுமையினாலே நம்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக் கொண்டேன். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, பாக்கியவான் நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். பாக்கியவான் நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும், இதயமாக மகிழும், இன்னிசை தினப்பாடும். சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும். கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும். இதயம் மகமகிழும், இன்னிசை தினப்பாடும். இதயம் மகமகிழும், தினம் பாடும். நம்பியுள்ளே கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக் கொண்டே. நம்பியுள்ளே கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக் கொண்டே. பாக்கியவான் நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். ஆண்டவர் நம்மை பாக்கியவானாய் மாற்றியிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. என்றென்றும் பாக்கியவான். ஆண்டவர் நம்மை பாக்கியவானாய், பாக்கியவான் நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லை. விசுவாசத்தோடு வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பய
தண்ணீருக்குள் இலை ஊதிராமரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை ஊதிராமரம் நான். எப்போது பசுமை நானே தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போது பசுமை நான் தப்பாமல் கனி கொடுப்பே. அப்பா உமக்காக நம்பி உள்ளேன் கர்த்தரையே உறுதியா நம்பிக்கொண்டேன். நம்பி உள்ளேன் கர்த்தரையே உறுதியா பற்றிக்கொண்டேன். பாக்கியவான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கிய. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு பாக்கியவான் நான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான். இக்கட்டு துன்ப நேரத்தில் என்னை காக்கும் நல் தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காய் நன்றி. பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்தில். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பூரண சமாதானம். இந்த காலை நேரத்தில் அந்த பூரண சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுவதா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. பூரண சமாதானமே தினம் தினம் இதயத்திலே. பூரண சமாதானமே தினம் தினம் இன்னும் ஒரு முறை பூரண சமாதானம். பூரண சமாதானமே தினம் தினம் இதயத்திலே. ஏனென்றால் நம்பி உள்ளேன் கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டேன். நம்பி உள்ளேன் கர்த்தரையே உறுதியாய். பாக்கியவான் பாக்கியவான் என்றென்று பாக்கியம். ஓ ஹல்லேலூயா. பாக்கியவான். விசுவாசத்தோடு மகிழ்ச்சி. ஆண்டவரே என்னை பாக்கியவானாய் மாற்றியிருக்கிறீரே. பாக்கியவான் நான் பாக்கி என்றென்றும் பாக்கியவான். வெட்பமிகு நாட்களில் அச்சமில்லையே. வறட்சி காலத்தில் பயமில்லை. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பயமில்லை. ஆமே. வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை ஊதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை ஊதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே தப்பாமல் கனி கொடுப்பேன். Thank you Lord. இப்போதும் பசுமை நானே தப்பாமல் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. கிருபை உள்ளவரே உம்மை நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் தகப்பன் நீரே. மாண்புமிக்கவர் நீர்தானே. மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே. மிகவும் பெரிய நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி. உம்மைத்தான் பாடு வெலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி. உம்மைத்தான் பாடுவேன் வெலத்தோடு.
ஹalleluya ஹalleluya. கிருபை பெருகட்டும் ஐயா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருகிற தேவன், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாதத்தில் நீர் எங்களோடு எங்களை வழி நடத்துகிறப்பா. எங்களை தேற்றுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நீரே நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நல்ல தெய்வமே, ஹalleluya. எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர். இந்நாள் வரைக்கும் எனக்கு உதவி செய்த தேவன் அம்பாலே, இன்றும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தொடர்ந்து நடத்துவீர். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போ காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போ காத்தீரே நன்றி, என்னை சிதையா சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கற்போல சுமந்தீரே நன்றி. என்னை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கும் என்று சொன்னீங்களா? என்னை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறீரே. உடைய ரட்சிப்புக்காய் நன்றி, உடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையினால் நிறைத்திருக்கிறீரப்பா. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லா
இல்லாமல் வாழ செய்திருக்கிறீர். இந்த மாதத்திலும் எங்களை அப்படி நடத்த, ஒவ்வொரு நாளும் நடத்தும் உங்க கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என் தேவைகள் யாவை உங்கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை உங்கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எவினேசரே, எவினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நேர்வழியா போக்கிலும் வரத்திலும் பத்திரமாய் பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பி, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி, அப்பா எங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறீரே. உமக்கு நன்றி. எத்தனை எத்தனை ஹல்லேலூயா நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றும் நீர் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறீர். தகப்பனே, உடைய கரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்மோடு ஆண்டவர் பேசுகிற தேவன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்ததான வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம். எரேமியா 31 916 பக்கம். பழைய ஏற்பாட்டில் 916. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் யூதாவுக்காக ஆண்டவர் எழுதுகிற வார்த்தைகள் 16-17 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீர் தண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நிச்சயமாக அது அதிகாரம் உள்ள வார்த்தைகள், உண்மை உள்ள வார்த்தைகள். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். எரேமியா 7 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள், கர்த்தரை மறந்து போகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை மறந்து அநேக நேரத்தில் அவர்கள் நிர்விசாரமாயிருந்து விடுகிறார்கள். கர்த்தரை துதிக்க மறக்கிறார்கள்.
அதோடு நிறுத்தாம அந்நிய விக்கிரகங்களையும் அவர்கள் தேடுகிறார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் வேற எந்த ஒரு காரியத்தையும் விக்கிரகமாய் மாற்றி விடாமல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, அதற்காக நாம் ஸ்தோத்திரம், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவைகளை ஆண்டவருக்கு மேலாக கொண்டு போக வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆபத்தாய் முடிந்து விடக்கூடாது என்பதை எச்சரிப்பை அவ்வப்போது ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமீன். அதுக்கு மேலே வசனத்திலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ராகேல் அழுகிறதை போல இஸ்ரவேலுக்காக தேவன் சொல்லுகிறார், அவருடைய அழுகையை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு விரோதமா போனனால ஆண்டவர் அவங்க மேல அன்பா இருந்தாலும் அவர் நீதி உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு மாதிரி நியாய தீர்ப்பு தள்ளி போகல, உடனடியாக ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எப்படி வருன்றதையும் ஆண்டவர் இந்த எரேமியாவை கொண்டே சொல்லுகிறார். பாபிலோன் என்கிறதான ஒரு தேசத்தை நான் எழுப்புவேன், அவர்கள் உங்களை சிறைப்பிடித்து போவார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் கேட்கவில்லை. இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் சொன்னபடியே எல்லாம் சொன்ன காலத்தில் நடந்தது. கர்த்தர் சொன்னா நடக்குமா நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க அழுதுட்டு இருந்திருக்கலாம், 8 மாசம் நீங்க அழுது ஜெபித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழ வேண்டாம், நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஏன்னா நீ அழுத காத போதும் நான் உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. இதுதான் இதுல நிபந்தனையே. இதுதான் இந்த வாக்குத்தத்துக்கு நிபந்தனைன்னா கிரியை. நீங்க கிரியை செஞ்சிருக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, சபைக்காக, உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க கண்ணீர் விட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரை நிறுத்து, நான் கிரியை செய்கிற காலம் வந்திருக்கிறது. ஒருவேளை நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கலன்னா இன்னிலிருந்து ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த மாசம் முடியறதுக்குள்ள உங்க கண்ணீரை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ஆமென். கண்ணீர் விட்டு நீ அழுதிருக்கிறாய், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து அவங்கள திரும்ப நான் கொண்டு வருவேன். உன் முடிவை பற்றி உனக்கு, எல்லாரும் சத்தமா சொல்றீங்களா? எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் பிரச்சனை மாறும், கடன் மாறும், வேற எல்லாம் மாறும், அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு டெம்பரவரி நம்பிக்கை. அதுக்கு மேல பெர்மனண்டான ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விடுவித்தது, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஏதோ ஒரு சில உலக பிரகாரமான ஆசீர்வாதற்காய் மாத்திரம் அல்ல. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாரு. ஆனா உங்களை நரக ஆக்கினையிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். நீங்களும் நானும் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். ஆனா அதிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரா சொல்லுங்க, விடுவித்து. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை நம்மளோட முடியக்கூடாது. உலகத்தில் நம்பிக்கை இல்லாம எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுதான் நம்பிக்கை என்று சொல்லுகிற வாயாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த எரேமியால ரொம்ப பிடித்த இதே அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் இருக்கு. 31ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 33ல அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது என்ன உடன்படிக்கை, அதையும் இங்கே சொல்லிடுறாரு. நான் என் நியாய பிரமாணத்தை, எல்லாரும் வாசிக்கிறீங்களா, அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையை அவ்வளோ கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அதுல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த வார்த்தையை அவங்க இருதயத்துல நான் என்ன பண்ண போறேன். உங்க இருதயத்துல ஆண்டவர் எழுதி இருக்கிறாரா?
அப்பதான் நீங்க புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஆண்டுடைய சத்தம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். வார்த்தையை இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்ல முக்கியமான ஆசீர்வாதம் அடுத்த வசனம் இருக்கு. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி, அதாவது சபைக்குள்ள கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கீழே ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களை எப்படி 30ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேசுறாரு. 7ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு எப்படிலாம் நடக்க போதுன்னு சொன்னாலும் இதே தீர்க்கதரிசி வைத்து 30ஆம் அதிகாரத்தில் இருந்து 30, 31, 32, 33 மெயின் அந்த 3 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி அவங்கள ரெஸ்டோர் பண்றன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள். ஆமே, நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா உன் கிரியைகளுக்கு நான் பலன் தர போகிறேன். உன் முடிவை பற்றி உனக்கு சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கிற மாதிரி இல்லையே. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உனக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. உனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்காக கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நீ கிரியை செஞ்சிருக்கணும். கிரியை செய்யலைன்னா இன்னையிலேருந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் கிரியை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்ன கிரியன்னா ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் ஒரு பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அதனால் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமாய் இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா வந்திருக்கிறவங்க, நேற்று தினத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். எல்லாரோடு ஒரு மனமாய் இருந்து யார் மேலேயும் கசப்பு வைராக்கியம் இல்லாதவர்கள், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமா இருக்கிற ஜெப நிலையிலே ஆண்டவருடைய பந்தியை நாம் கையிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உடைய கல்வாரியை நான் நினைத்து நான் நன்றி நிறைந்த இதயத்தோடு உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பிற்கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையே
சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ராஜா. உடைய ரத்தத்தினால் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, நித்திய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. என் பாவங்களை ஆண்டவரை நீர் மன்னித்திருக்கிறீர் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் ராஜா. எல்லாரும் நம் கரங்களில் அப்பங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்க அந்த ரத்தத்துக்காக தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் நாம் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏகோபித்து நாம் புசிக்கலாம். அவருடைய ரத்தத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்வாரி ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நம்பான நாம் எழுப்பி நிற்கலாம். நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, நம் விசேஷமாய் நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அவர்களும் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். நரகத்திற்குள் அவர்கள் எரி நரகத்திற்குள் அவர்கள் போகாதபடி ஆண்டவரை ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையே அவங்க பெயர்களை சொல்லி அப்படியே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்கள். ஆண்டவரே, நீர் செய்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி செலுத்துவோமா? தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ எங்களுடைய பலத்தினாலோ அல்ல, உம்முடைய கிருபை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு எடுபடாதபடிக்கு தேவன் எங்கள் கிருபை எங்கள் மேல் வைப்பீராக. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற அந்த கிருபை எங்கள் சரீரத்திலும் எங்கள் சிந்தையிலும் எங்கள் ஆத்மாவிலும் எங்கள் வாழ்க்கையிலும் கிருபை ஆண்டவரை நிறைந்து காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் தேவன் பாதுகாப்பீராக, எங்களை நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தரே செய்தார், எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக. ஆண்டவரே, நீ அழாதே என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்ன விண்ணப்பங்களை கேட்டு விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எவையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ இந்த மாதத்தில் எவையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக புதிய பலத்தால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையும் ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியினாலே எரியோ கொட்டை விழச் செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்கள் மறைந்து போகத்தக்கதாக தேவ கிருபைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பலி இடுவோமா? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புது பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. உபவாசத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிந்து பேசுகிற ஆவி எங்களுக்கு தாங்க. ஆத்ம பாரத்தை கொடுங்க. ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. கிருபை பெற்றவளாய் வாழ கிருபை செய்யும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. இந்த மாதத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கத்தக்கதாக எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. பாக்கியின் நன்மை உண்டாய் இருக்கும். எங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக போய் நீ கோணலானவளை சபையாக்குவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் வேதத்தை வாசிக்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திங்க. இந்த மாதம் நாங்கள் கடன் வாங்கக்கூடாது. கடனை கட்ட கையை பலப்படுத்துங்க அப்பா.
ஆண்டவரே சம்பாதிக்கிறதை மீதி எடுக்க உதவி செய்யுங்க அப்பா. பொத்தலான பைகள் ஆண்டவரை வர வீணான மருத்துவ செலவுகளை கொண்டு வருகிற காரியங்கள், வீணான காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சம்பர உயர்வை தாங்க, ஊதிய உயர்வை தாங்க, பிஸ்னஸ் கை செய்யும் வேலையை ஆசிரியத்து கொடுங்கப்பா. எல்லா பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். படிப்பின் ஞானத்தையும் கிருபையும் கொடுங்கப்பா. எல்லா விபத்தை கொண்டு வரி, ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய சட்டின் மறைவிலே உம்முடைய பிள்ளைகளை வைத்து மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தருடைய கரம் மேக ஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் இந்த மாதம் முழுது எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்திலே நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு கரங்களை உயர்த்தி தேசம் ஹல்லேலூயா பொல்லாங்குக்குள் போகாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தேசம் வசமாய் திருப்பத்தக்கதாக ஆமென். சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காருக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற எல்லா வாக்குவாதத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், ஆண்டவரே பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, செழிப்பை கொடுங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் சேலத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் வசிக்கிற ஏரியாவை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அதிகாரத்தில் உள்ள பிரதமருக்காக, முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு இந்திய தேசத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்தியர்கள் அப்பா உமக்குள்ளே ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்ய வல்லரசு நாடாய் மாறுவதற்கு ஆண்டவரே உமக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் அல்ல, தேவனுடைய ஊழியத்திற்கு எங்கள் தேசம் தடையை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். சுவிசேஷ வாசலை எங்கள் தேசம் அடைக்காதபடிக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பீராக தகப்பனே. உம்மை துதிக்கிறோம். வடநாட்டில் இருக்கிறதான எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிங்க கர்த்தர். எல்லா மிஷனரிகளையும் பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய கிருபை நன்மையானதாய் இருக்கும்படிக்கு கடைசி கால அக்கினியை கர்த்தர் போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். திறப்பில் நிற்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பணும். தாகம் உள்ளவர்களை கர்த்தர் எழுப்பணும். மேல் போக்கான ஜீவிதம் இருக்கிற விசுவாசிகள் அல்ல, ஆழத்தில் கர்த்தருக்குள்ளே நிற்கிறதான விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பத்தக்கதாக ஆமென். கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். மாத்திரமல்ல எல்லா எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் வர நாட்களிலே கர்த்தரதை கையில் எடுக்கும்படியாக தேவ சித்தம் மட்டுமே நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன்னு சொன்னீங்களே, இதோ நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. எங்கள் தேவன் எங்களை நடத்துவீராக. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரிதரபா லக்கரமனந்தரபா. பரிசுத்தாவியானவர் எங்கள் தேசத்தின் மேல் ஆளுகை செய்வீராக. எங்கள் தேசத்தின் மேல் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிற அநேக மிஷனரிகள், ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்கள் தேசத்தில் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் அம்பக்கமாய் திரும்புவார்களாக. கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. ஆமென். வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சபையிலே கர்த்தர் படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. படித்ததுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துங்க சுவாமி. ஆமென். அல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆமென். குழந்தை இல்லாதவளுக்காக ஜெபமனுங்க. அநேகர் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆமென். மலட்டு கர்ப்பம் இஸ்ரவேலில் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் திருமணமாகாதவளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. சபையிலே ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சபையினுடைய எல்லா ஊழியத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொடுப்பீராக. கர்த்தர் செய்யும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வியாதிக்கு விளக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஜெபமெல்லாம். அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கியிருக்கு என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபை செய்வீராக. பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. எல்லா பின்மாற்ற ஆவிகளை கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வருகிறவர்கள் சுகம் பெற்று போகட்டும், பலனடைந்து போகட்டும். கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக வாலிபர்கள் கர்த்தருடைய திருப்பப்படுவார்களாக. கர்த்தர் உதவி செய்வீராக. சண்டே ஸ்கூலுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நல்ல ஜெபிக்கிறவளா இருக்கணும். டீனேஜ் பிள்ளைகள், யூத் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஆமேன். குயர் டீமுக்காக ஆமேன். அல்லேலூயா. டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர்ஸுக்காக ஆமேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், டீனேஜ் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே கர்த்தருடைய கரம் நன்மையானதாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீடியா டிபார்ட்மெண்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வேலையை நாங்கள் நேர்த்தியாய் செய்ய எங்கள் கைகளை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, ஊழியக்காருக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரை ஆசீர்வதிப்பீராக. வல்லமையாய் கர்த்தாவே நம்முடைய செய்தியை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. சபையிலும் குடும்பத்திலும் ஒருமன ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. இது சத்துரு கொண்டு வருகிற ஒரு பெரிய போராட்டம். ஆமேன். குடும்பத்தில் ஒரு மனம் இருக்காது, சபையில் ஒரு மனதை பிசாசு கெடுத்துருவான். வேலை செய்கிற இடத்துல இவையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடணும். கர்த்தர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஒரே சிந்தையும் ஒரே ஆவியும் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்களை ஊழியரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனத்தினால் நிரப்ப அடியாளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிற இந்த மாதம் முழுவதும் ஊழியத்திலே பயன்படுத்துங்க. தேவ சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். சாமுவேல் பிரதர் அவங்க வீட்டில் ஒரு மாடு நேற்று காண போயிருக்கிற ராத்திரி கர்த்தர் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கர்த்தர் எங்கே இருந்தாலும் அது ரொம்ப விலை உயர்ந்த மாடு இருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆமென். ஆண்டவரே, நல்ல சாட்சியை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சபரிக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இந்த பையன் ஜீவனை காத்து கொடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்ததிலிருந்து காணிக்கையை எடுத்து கொள்ளுவோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம். கொடு உனக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களேப்பா. அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப மடியிலே தருவேன் என்று சொன்னீரே. நீர் சொன்னவர் பொய்யுறாத தேவன். எங்களை இம்மட்டும் தூக்கி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இனியும் நீ நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இரட்டிப்பாய் கொடுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் காணிக்கையும் தசமாக நீ ஏற்று அங்கீகரிப்பீராக. நாங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.
கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நித்திய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிரியைகளுக்கு பலனுண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தனிமையில் கண்ணீர் வடித்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த காலை நேரத்திலே கூட்டு கொண்டு வந்த முடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கண்ணீர்களுக்கு சரியான ஒரு பலன், தகுந்த பலனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கூறி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள், உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாதாப்பா. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பிய காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கட்டும். வாக்குத்தத்தங்களை தருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் சபையை தொடர்ந்து நீ நடத்துவீராக, குடும்பங்களை நடத்துவீராக. இந்த மாத முடிவிலே உமக்கு நன்றி சொல்லுகிற நல்ல நாட்களை எங்களுக்கு தாரும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இடம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.